ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, இது உங்க சினிமா நியூஸ் ஃப்ரம் சத்யா. ஒரு வெப் சீரிஸ் இந்த அளவுக்கு சாதனை படைச்சிருக்குன்றது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் தாங்க. டாக்குமெண்ட்ரி சீரிஸான கோச முனிசாமி வீரப்பன் சீரிஸை பத்தி தான் பேசுறாங்க. சரத் ஜோதி டைரக்ஷன்ல தீரன் ப்ரொடக்ஷன் சார்பில் பிரபாவதி இந்த டாக்குமெண்ட்ரி சீரிஸை ப்ரொடியூஸ் பண்ணிருக்காங்க. டிசம்பர் 14th G5 OTT-ல ரிலீஸ் ஆன இந்த சீரிஸ் இது வரைக்கும் 100 மில்லியன் பார்வைகளை கடந்துள்ளதுங்க. இந்த சீரிஸ்ல என்ன ஒரு ஸ்பெஷல்னா, வீரப்பனின் வார்த்தைகளில் அவரோட முழு வாழ்க்கை கதையையும் விவரிக்குதுங்க. வீரப்பன் ஏன் தப்புகளை செஞ்சாரு, எல்லா தப்பையும் அவர் தான் செஞ்சாரா, போலீசார்ல அவர் சந்திச்ச பிரச்சனை, அதனால அவர் அரசாங்கத்துக்கு கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையும் இந்த வெப் சீரிஸ்ல ரொம்ப நல்லாவே புரிய வச்சிருக்காங்க. அந்த சீரிஸ்ல எனக்கு ஒரு சீன் ரொம்பவே மனசு தொட்டுருச்சுங்க. வீரப்பனால பாதிக்கப்பட்ட ஒரு போலீஸ் குடும்பத்துல அவங்க பொண்ணு தான் அப்பா இல்லாத ஏக்கத்தை அவங்க இன்னசென்ட்டா கண்ணீரோட சொல்லியிருப்பாங்க. அதற்கு வீரப்பனின் மகள், மனுஷங்களோட உயிரை பறிப்பது ரொம்ப பெரிய தப்பு தான், அது போலீஸா இருந்தாலும் தப்பு தான், எங்க அப்பாவா இருந்தாலும் தப்புதான்னு சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டிருப்பாங்க. இன்னும் நிறைய காட்சிகள் நமக்கு கோபத்தையும் அழுகையும் வர வைக்கும். சோ பார்க்காதவங்க இந்த வெப் சீரிஸை பார்த்து உங்க கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.